இது என்ன காய் இது? ஃபிஷ்ஷுக்கு வந்து அரபிக்கால ஸ்டே வந்து மாறுபடும்னு நம்புறேன். ஓகே, இங்க பாருங்க எவ்வளவு பெரிய சிக்கன் உண்டு. வா வா வா. ஒரு லேயராவே போட்டிருக்காங்க. ஹாய் गाइस. ஹாய் வணக்கம். இது உங்க கிரேசி பா சேனல். நாங்க கௌஷியும் வேலாவும் சொன்னாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு தான் வந்திருக்கோம். கப்சா ரைஸ் சாப்பிட வந்திருக்கோம். இவங்க வந்து அரபிக் ஃபுட் அப்படின்ற ஒரு சின்ன ஹட் வச்சிருக்காங்க. ஸோ இது எங்க இருக்கு வேலா? இது வந்து HNB கொலனாவுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா இருக்கு. நீங்க அதுல பாக்குறது வந்து HNB கொலனாவை. ஸோ அதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா இருக்கு. எஸ். ஸோ இது கொஞ்சமே இப்போ ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து வாங்கிட்டும் இருக்காங்க. நாங்கள் இப்போ வந்து இவர்கிட்ட என்ன இருக்கு ஐட்டம்ஸ்ன்றதெல்லாம் பார்த்து எவ்வளோ ப்ரைஸு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்க்க எனக்கு பயமாகவே இருக்கு. ஏன்னா முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி. இங்கே பார்த்தியா இது என்னதுடா? ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஃப்ரைட் ஐட்டம் எல்லாம் இருக்குது, ஃபிஷ் இருக்குது, சிக்கன் இருக்குது, அப்புறம் மீனை பார்த்தீங்களா நல்லா பொரிச்சுருக்காங்க. நல்ல பெரிய பொரிச்ச மீன் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து நான் நினைக்கிறேன் டேக்அவே மாதிரி தானே தருவாங்க. டேக்அவே அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கற்றுக்காதீங்க, சவுண்ட் கூட தான் இருக்குது வெளியே. எஸ் சார், நான் கேட்டுருவோமா என்ன ப்ரைஸ்? ஓகே, இதில் வந்து பெரிய க்ரௌட் இருக்கு. ஸோ நாங்கள் வந்து லைனில் நின்று எடுக்கிறோம். என்னென்ன மெனு இருக்குன்னு உள்ளே போய் பார்த்துருவோம். ஓகே. எஸ், எப்படி மீன் சாப்பாடு சிக்கன் சாப்பாடு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கப்சா ரைஸ்னா என்னன்னு தெரியலையேடா. கப்சா ரைஸ்னா அரபிக் ரைஸா, பிரியாணி கிடையாது. பாத்தீங்களா அவ்வளோ சூடா இருக்குன்னு. நல்ல ஆவி பறக்க போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா பிரியாணிக்கும் கப்சா ரைஸுக்கும் என்ன டிஃபரெண்ட்? கப்சா ரைஸ் வந்து அந்த சொல்றது வந்து அரபிக் ரைஸ். அது பிரியாணி வந்து ஸ்ரீலங்கா எல்லா இடத்துலையும் செய்யலாம். ஆனால் இது வந்து ஒன்றுமே இல்லை. இது வந்து அரபிக் ரைஸ் விட்டு அது ஒரு ஸ்பெஷல் வேறு. நான் வந்து கப்சா ரைஸ் வந்து பல இடங்களில் கேள்விப்பட்டதே இல்லை, இங்கே தான் கேள்விப்படுறேன். இது வந்து அரபிக் ரைஸ். இது அரபிக் ரைஸ். இது எப்படி சர்வ் பண்ணுவீங்க நீங்க? நார்மல் 1100 ரூபா. நார்மல் 1100. 1100 என்ன வேலை? 1200 ரூபா. 1200 ரூபா. பாஸ்மதி அரிசி. ரெண்டு பேரும் சாப்பிடலாம். ஸோ பாஸ்மதி அரிசியோட ஒரு மீன் இல்லாட்டி ஒரு சிக்கன் வரும். சிக்கன் காக்கோலி வரும், இல்லாட்டி பெரிய ஃபிஷ் ஒன்று வரும். அதுக்கு வேற கறியும் தருவீங்களா? எல்லாம் இருக்குது. ஃபிஷ்க்கு வந்து வேற ஐட்டம் இருக்குது, சிக்கனுக்கு வேற ஐட்டம் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நாங்கள் வந்து மீன் கப்சா ரைஸ் சாப்பிட போகிறோம். எஸ் சார், நான் வந்து கப்சா ரைஸ் யோசிச்சேன்னா கப்பில் போட்டு தர்ற ரைஸ் அப்படின்னு நினைச்சிட்டேன். கௌஷி நல்லா காமெடியெல்லாம் பண்ணுறீங்க. இங்கே பாருங்க ரைஸ் எப்படி இருக்குன்னு. நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு, நல்ல ஆவி பறக்க இருக்குல்ல. எஸ், ஆனா பிரியாணி லுக்ல இருக்கு. ஆனா பிரியாணி ரைஸ் இல்ல. பிரியாணி ரைஸ் இல்ல, அரபிக் ரைஸ். எஸ். ஸோ ஒரு போர்ஷனுக்கு வந்து 2 கப்ல வந்து ரைஸ் போடுறாங்க. 1.5 கப் ரைஸ் போடுறாங்க. நார்மல். ஏன்னா இது வந்து 2 பேர் தாராளமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே ஃபுல், இது ஹாஃப். ஃபுல்லுன்னு சொன்னா 3 பேர் தாராளமா சாப்பிடலாம். அண்ட் அங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் எல்லாம் இருக்கு. இன்றைக்கு வந்து 600 ரூபா 700 ரூபா மீன் சைஸ் இருக்கு. இதை விட பெரிய மீன் சைஸும் 1000 ரூபாய்க்கும் இருக்கா. 1000 ரூபாய்க்கு மீன் சைஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், 1000 ரூபாய்க்கு மீன் சைஸ்னா மீன் மட்டும். அதுக்கு நீங்க ரைஸ் எல்லாம் எடுக்கும்போது இன்னும் கூடும். இது என்ன காய் இது? இது வந்து ஒரு சாஸ் உண்டு. அது ஃபிஷ்ஷுக்கு வந்து அரபிக்கால ஸ்பெஷலிஸ்ட். இது வந்து ஈச்சப்பழம் டேட்ஸால தான் செய்யறது. ஓகே, இது வந்து பார்க்கவே தெரியுது பேரிச்சம்பழம் யூஸ் பண்ணி செஞ்சிருக்காங்க. நல்லா இருக்குல்ல, செம டெம்ப்டிங்கா இருக்கு. எஸ், இது எப்படிக்கா உங்களுக்கு தெரியும் இந்த ரெசிபி? நான் வந்து அரபிக் சவுதியில வேலை செஞ்சீங்க. அப்ப அது பிறகு இங்க சவுதி எம்பசில வேலை செஞ்சேன். ஓ, அப்ப நீங்க நல்ல கை வந்த கலை உங்களுக்கு. சாப்பிட்டு பார்க்குறோம். இதுக்கு வேற என்ன போடுவீங்க? இதுக்கு வந்து 2 நார்மல் சாலட் உண்டு, ஸ்பைசி சாலட் உண்டு, ஒரு கிரேவி உண்டு. கிரேவி உண்டு, அது வெஜிடபிளால் செய்கிறது. இது நார்மல். இது வந்து கொஞ்சம் ஸ்பைசி ஆகிக்கும். இது கொரியண்டர் லீவ்ஸ் அதனால தான் செய்யுது. எவ்வளோ நாள் இந்த கடை இங்கே இருக்கு? இப்போ ஒரு 7 மாதம் ஆகுது. நல்ல க்ரௌட் வருதா? மஷாலா நல்லா வரும். ஓகே, இப்போ வந்து நாங்கள் சிக்கன் ரைஸ் எடுத்துட்டு இருக்கோம். எஸ், இதுக்கு வந்து இந்த மேலே எல்லாம் வித்தியாசமான கிரேவி மாயெல்லாம் போடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பெரிய ஒரு கால் ஒன்று வைக்கிறாங்க. சிக்கன் கால், சிக்கன் செஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. பெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். சிக்கனுக்கு கொடுக்குற கறியும் டிஃப்ரெண்ட், ஃபிஷ்ஷுக்கு கொடுக்குறதும் டிஃப்ரெண்ட். அதுவும் நல்ல விஷயம் இல்லை. அதனால அந்த டோட்டலாக அந்த டேஸ்டே வந்து மாறுபடும்னு நம்புறேன். ஓகே, பக்கத்தில் வந்து ஜெனரேட்டர் இருக்கு, அதனால கதைக்கிறது கேட்குமான்னு தெரியல. பாருங்க எவ்வளோ பேர் சிக்கன் உண்டு. இது வந்து பொரிச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, செம ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஓகே, இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய சிக்கன் உண்டு. அண்ட் ஸ்மோக் சிக்கன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணிடுவோம். டிஃப்ரெண்டான ஃப்ளேவராக இருக்குப்பா.
நான் ரொம்ப அமைதியாயிட்டேன். நீங்க என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிக்கன் மட்டும் இல்லாம நிறைய வந்து அந்த வெங்காயம், கத்தரிக்காய் எல்லாமே வந்து பொரிச்சு ஒரு மேல வந்து ஒரு கிரேவின்னு சொல்ல முடியாது, ஒரு வத்தல் மாதிரி ஒரு விஷயம் போட்டாங்க, ரைட்? ஒரு வதக்கல் மாதிரி விஷயம் போட்டாங்க. ரைஸை பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல பிரீமியம் பாஸ்மதி தான், நல்ல நீட்டான ரைஸ். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 1200 என்ன? எஸ், இது வந்து பக்கத்துல பஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 1200 அப்படி போயிட்டு இருக்கு. அண்ட் வந்து நான் வந்து மீன் சாப்பாடு சாப்பிட போறேன், வேளா வந்து இந்த சாப்பாடு சாப்பிடுவேன். ரைஸ் இல்லப்பா, உண்மையாவா? கத்தரிக்காவோட சேர்த்து சாப்பிடும்போது அல்டிமேட்டா இருக்குங்க. உண்மையா நல்லா இருக்கு. இல்ல இது ஓகே காணும். ஸோ சலட் எல்லாம் இருக்கு, நான் எடுக்கல. ஸோ நான் வந்து இதோட சாப்பிடுறேன். நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி சலட், அதுக்கப்புறம் 2 கறியும் வரப்போகுது. ஓகே, எனக்கு ஒரு வாய் ப்ளீஸ். கௌஷி வந்து செம்ம டெம்டிங்கா இருக்கா. பஸ் சத்தம் ஒரே ஹேப்பனிங்கா இருக்கு, இந்த இடமே ஹேப்பனிங்கா இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல, அந்த தாளிச்சது வந்து வேற லெவல்ல இருக்குல்ல. இப்போ வேளா வந்து அடுத்தது ஓப்பனிங் செரமனி பண்றேன். இந்த மீனை பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பிடிச்சது வந்து என்னன்னு சொன்னா கிரேவி தானே. கிரேவி எனக்கு நார்மலா வந்து பேரிச்சம்பழம்னாலே செம்ம அடிக்டிங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த மீன் துண்டை சாப்பிட்டு பாப்போம். ஓகே, கவனம் பாருங்க, இங்க பாருங்க மீன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, வா 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 வா, நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. சரி, ஓகே, இதை ட்ரை பண்ணி பார்த்துருவோம். வேற லெவல் இருக்கு. அந்த பேரிச்சம்பழம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அச்சாறு டைப்ல இருக்கு, நல்லா இருக்கு. சாப்பிடுவாங்க. ஓகே, ஸோ ஃபிஷ் சாப்பாடு சாப்பிட போறேன். இங்க பாருங்க, இது வந்து அந்த ஒரு லேயராகவே போட்டிருக்காங்க. அதை வந்து ரைஸோட டேஸ்ட் பண்ண. ரைஸ் ரொம்ப சூடு. அண்ட் எனக்கு அதை பிடிச்சதே வந்து அந்த மேல போட்டிருக்க அந்த பேரிச்சம்பழத்துல செஞ்ச சோஸ் அப்படின்னு சொல்லலாம். எஸ், பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி ஒரு பேரிச்சம்பழத்துல செஞ்ச ஒரு விஷயத்தை சாப்பிட்றேன் அப்படின்னு நம்புறேன். ஐ மீன் இந்த மீனுக்கு மேல எல்லாம் போடுற மாதிரி வேற லெவல் ரைஸ் மட்டுமே வேற லெவல் ஃப்ளேவர்ஃபுல்லா. அண்ட் உள்ளுக்குள்ள வந்து ரைஸ் வந்து தாராளமா போட்டிருக்கிறதால, பெரிய மீனும் இருக்கிறதால 2 பேர் தாராளமா சாப்பிடலாம். அண்ட் வந்து இது வந்து இந்த பிரைஸுக்கு இதோட டேஸ்ட் வந்து நீங்க வந்து மேபி இல்ல இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கவே கூடாது. அவ்வளோ டேஸ்டியா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போறாங்க. வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. மீன் ஃப்ரெஷ். அண்ட் வந்து இந்த சட்னி இந்த இருக்கு, இவர் தான் மேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ரைஸோட ஃப்ரெஷ்னஸ் ஆகட்டும். இப்போ வந்து ரைஸ் ஒன்று தான், ஆனா ரெண்டையுமே நம்ம சாப்பிடும்போது டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கு. நான் மேல போட்டிருக்க அந்த கிரேவி அதுகளால. ஓகே, இந்த ரைஸோட இந்த ஃபிஷ் சூப்பர். அண்ட் அதே மாதிரி வந்து சிக்கனும் நல்லா இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து ஃபிஷ் தான் கூட பிடிச்சிருக்கு. என்னன்னு சொன்னா அதுக்கு மேல போட்டிருக்க சோஸ் அது நல்லா இருக்கு. அண்ட் ஃபிஷ் கூட வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கு. எஸ், எனக்கு வந்து ஃபிஷ்ஷை விட வந்து சிக்கன் பிடிச்சிருக்கு. பிகாஸ் நான் வந்து சிக்கன் தான் கொஞ்சம் ஃபிஷ்ஷை விட கூட சாப்பிடுவேன், அதனால. ஸோ ஃபிஷ் லவர்ஸ் இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிக்கன் பிடிச்சாக்களுக்கு வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ், ஆனா வந்து எனக்கு அந்த சிக்கன் அதுக்கும் வேளா வந்து ஃபிஷ்ஷை வாங்கினாருன்னா இதை நான் அந்த மேலே போட்டிருக்கிற தொக்கு மாதிரி அதை நான் தூக்கி அதையும் குழைச்சி தான் சாப்பிடுவேன். அண்ட் வந்து எனக்கு வந்து இதுல ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் ஒன்று வருது, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ப்ரைஸுக்கு அண்ட் இந்த டேஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர், செம்ம வர்த்திட்டா இருக்கு. என்ன HNB பேங்க்? கொலனாவே HNBக்கு முன்னுக்கு இருக்கு. எஸ், கொலனாவே HNBக்கு முன்னுக்கு இருக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான சர்வீஸாகவும் இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் ஹலால் ஃபுட் தான். ஸோ முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னு சொன்னா யோசிக்காம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட ஃபேமிலிக்கு நீங்க வந்து 2, 3 அப்படி வாங்கிட்டு போயிட்டு எல்லாருமே சேர்ந்து ஷேர் பண்றதுக்கு இது சூப்பர் வர்த்திட்டா இருக்க போகுது. நாங்க இப்போ இதை சாப்பிட்டு முடிக்க போறோம். வேற ஏதாவது நீங்க சொல்ல போறீங்களா? அவ்வளவுதான், எல்லாத்தையும் கௌஷியா சொல்லிட்டா, அதனால நாங்க இந்த வீடியோவை முடிச்சிடுவோமா? எஸ், ஸோ நாங்க இந்த வீடியோ இதோட முடிக்க போறோம். இன்னொரு சூப்பரான வீடியோல தான் உங்களை மீட் பண்ண போறோம். நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் ஏதாவது நல்ல ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் காட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் இங்க நாங்க காட்டியிருக்கோம். இது உங்களுக்கு செம்ம வர்த்திட்டான ஒரு வீடியோவா இருக்கும்னு நாங்க நம்புறோம். இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை மீட் பண்ண வரைக்கும் பாய். அதுக்கு முன்னாடி கிரேசி பிரியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக் எல்லாமே கிரேசி பிரியா பேர்ல தான் இருக்கு. மறக்காம போய் ஃபாலோ பண்ணிடுங்க. பை. See you guys.